கூலி ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் வந்து 170 கோடி ரூபாய் லாபம் வருது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எப்படி இருக்கு? நீங்க 1 வருதுன்னா 4 வருதுன்னு சொல்லத்தான் வேணும். உண்மையா போய் சொன்னாதான் மக்கள் வந்து நம்புவாங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து மனித வாழ்க்கையே வயலன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிற மாதிரி எல்லா படத்தையும் எடுக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இட் இஸ் a very wrong thing. டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வருது சார். 1000 rupeesன்றத டேரக்டா அந்த தியேட்டர்ஸே சேல்ஸ் பண்றாங்க. 4000 வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க ஒரு டிக்கெட்டை. சினிமா வந்து நடத்தப்படுறது கொள்ளைக்காரங்களால தான். தியேட்டருக்காரன் பூரா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் அவங்க தொழிலை ஏமாத்துறது தான். பாலிட்டிஷியன்ஸும் எந்த அளவு மோசமா இருக்கானுங்களோ அந்த அளவு மட்டமான ஒரு தொழில் இது. மக்களுக்கு என்டர்டெயின் பண்றதுனால எவ்வளவு காசு கொடுக்குறாங்க. கிரிக்கெட் மேட்ச்ல பிளாக் விற்கிற மாதிரி தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திருத்தெல்லாம் முடியாது சார். கலாநிதி மாறினா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா, அவர் ஒரு வசனங்களும் பேசும்போது ஒரு பக்கம் ரஜினியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு பக்கம் விஜய்க்கு அது பதிலடியாக இருக்கணுன்ற மாதிரியும் பேசுகிறாரு. ரஜினியை எப்படி புகழ்ந்து எப்படி மேலே ஏற்றி வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கவுங்க வசதிக்கு பேசிக்கிறாங்க. அதில் அடுத்தவனை ஹேள்றாங்கன்னு நம்மளா இமேஜின் பண்ணக்கூடாது. அவருக்கு தெரிஞ்ச படத்தை சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச பேரை சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருந்தால் வந்து விழுந்து பார்க்க போகிறாங்க. படம் 100 நாளைக்கு ஓடப்போகுது. மாணிக்கம் நாராயணன் சார், வணக்கம். வணக்கம் சார். ரீசெண்ட் டைம்ஸில் கூலி ரிலீஸ் ஆக போகுது. ஒருத்தர் ஒரு விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் அப்படின்றதே ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலேன்றாங்க. அண்டு ஒருத்தரோட ஆர்டிஸ்டோட சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சாருக்கு வந்து ஒரு 110 கோடி ரூபா கொடுக்குறாங்க. டேரக்டர் சாருக்கு ஒரு 50 கோடி ரூபா வாங்குறாரு. இப்படி பல ஆர்டிஸ்ட் அடுத்தடுத்து சொல்லிட்டே போகிறாங்க. எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அண்ட் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் வந்து 170 கோடி ரூபாய் லாபம் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எப்படி இருக்குது? இதெல்லாம் பண்ண முடியுமா? சாத்தியமா? சாத்தியம்தான். அதாவது என்னென்னா, யார் பிஹைண்ட் த ஷோங்கிறது தான் முக்கியம். ஓகே. அதை நான் அந்த போன இன்டர்வியூவில் சொன்னேன். அது என்னென்னா, இதில் 4 மிகப்பெரிய நேம்ஸ் இருக்கு. ஓகே சார். ஒன்று ரஜினிகாந்த்னு ஒன்று, சன் பிக்சர்ஸ்னு ஒன்று, லோகேஷ் கனகராஜ்னு ஒரு இயக்குனர், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு அனிருத். ஸோ அதுக்கு ஹைப்பு ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கும். சினிமாங்கிறதே வந்து மிகைப்படுத்துதல் தான். நீங்கள் 1 வருதுன்னா 4 வருதுன்னு சொல்லத்தான் வேணும். அது உண்மையாக போய் சொன்னா தான் மக்கள் வந்து நம்புவாங்க. அதனால் அவங்கள வந்து கொஞ்சோண்டு நம்ப வச்சு அவங்கள ஏமாற்றணும் அப்படிங்கிறத சினிமாவே மிகைப்படுத்துதல் தானே. ஸோ எதையுமே ஒரே ஒரு ஆள் 5 பேரும் அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் சினிமாவில் 50 பேர் அடிக்கலாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ நம்ம டியூன் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து மிகைப்படுத்துதல்னு சொல்லலாம். உண்மையாக நடந்ததாக இருக்கணும். பிகாஸ் ஏன்னா அது பெரிய லெவலில் தானே படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சார். அதனால இட் ஷுட் பி எ ஃபேக்ட்னு நான் நினைக்கிறேன். It is better to be a fact because I'm also happy if somebody is making money. சந்தோஷம் தானே நம்மளுக்கு. கண்டிப்பாக சார். சன் டிவி சம்பாதிக்குதுன்னா உங்களுக்கு என்ன வருத்தம் அதில் இருக்குது? நல்லா சம்பாதிக்கிட்டோம். அண்ட் ரஜினி சார் ஆடியோ லான்ஸில் சொல்கிறாரு, தொடர்ந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லாரும் 1000 கோடி ரூபா படம் பண்ணிட்டாங்க. தமிழ்லேருந்து இன்னும் ஒரு படம் பண்ணல, அப்படி ஒரு படம் பண்ணணுன்றாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல எண்ணம் தானே. அதாவது எல்லாருமே வந்து ஒருத்தர் போட்டி போடுறது, மனிதனுடைய இயல்பே வந்து ஒருத்தர் போட்டி போடுறது தான். கண்டிப்பாக சார். ஸோ அதனால் நீ வேறு லாங்குவேஜில் போடுறீங்கன்னா ஏன் தமிழில் ஏன் பண்ண முடியாது? ஏன்னா தமிழில் வந்து மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஹிந்தி படமே பாதி படத்துக்கு தமிழ் கேமராமேன் தான். ஸோ அதனால் மிகப்பெரிய டெக்னீஷியன். இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா தமிழால் தான் கேமராமேன் எல்லாத்துலேயுமே, ராஜமௌழி படத்துல எல்லாம். ஸோ அதனால் தமிழர்கள் எங்கேயுமே சோட போகலை. அப்படி இருக்கிற போது, இவ்வளவு டேலண்ட் இருக்கிற போது நம்ம ஏன் 1000 கோடியை டச் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தானே. அந்த எண்ணம் பலிக்கட்டும் இந்த படத்தில். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1000 கோடி ரீச் பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா சைட்லையும் இருக்குது சார். அது காரணம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீ சொன்னது நாகார்ஜுனா இருக்காரு, அந்த பக்கம் உபேந்திரா இருக்காரு, அமீர் ஜான் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம் சார், அமீர் கான். ஆமாம் சார். எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் மிக முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பெரிய கேன்வாஸ். அதாவது என்ன, நீங்க கேன்வாஸை எவ்வளவு தூரம் விரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு உள்ள ஆள் வந்து விழுவாங்க. இது வந்து ஒரு லைட்டை போட்டு அதை பவர் ஆக்கி அதுக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்து அடிச்சு எல்லாரும் என்கிட்ட வந்து ஃப்ளை போனால் விழுவணும், என்னை நோக்கி வரணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு தானே. அந்த ஈர்ப்பு அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த டேரக்டரும் வந்து எல்லா படமும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதில் ஒரே வாய்ப்பு வந்து வெற்றி தான். ஸோ டார்கெட்டை கரெக்டாக வச்சு கரெக்டாக அடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார், ஏ சர்டிஃபிகேட் படமாக ரெடி ஆகிருக்கு. ரஜினி சார் படம் அப்படின்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அதை எப்படி ரஜினி சார் அக்செப்ட் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்க்க? இல்லை, அதாவது எப்படின்னா,
நம்ம மனித வாழ்க்கையில் வந்து விலங்குகள் வந்து ஒரு அடித்து சாப்பிடும். கண்டிப்பாக சார். மனிதர்கள் அப்படி அடித்து தான் சாப்பிடணுமான்னு எனக்கு கேள்வி இருக்குது. அந்த விஷயத்தில் நான் அந்த டேரக்டரை வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அவர் வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ஏன்னா மனித வாழ்க்கையே வயலன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிற மாதிரி எல்லா படத்தையும் எடுக்கிறாரு, விச் இஸ் அ வெரி ராங் திங். ஓகே, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நாம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெக்கக்னிஷன் இருக்குது, நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கோம். அப்போ நம்ம வந்து வெறும் கெடுதலை மட்டுமே சொல்லி எல்லாருமே கெட்டவன், ரத்தம் தான் ஊற்றணும், டெய்லியும் எல்லாரையும் அடிக்கணும், குத்தணும், வெட்டணும் அப்படிங்கிறது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. சரி, இது நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரை யாருமே யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் வாழ்க்கைங்கிறதே. வந்து எல்லோரும் வாழ்கிறது தானே வாழ்க்கை. நீங்கள் இப்படி தனியாக வாழ்ந்துருவீங்களான்னு எல்லாரையும் குத்திவிட்டு. சரி, அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒருத்தர் போட்டி போட்டாங்க, போர் நடத்துனாங்க, அவங்க கத்தியை வச்சு வெட்டினாங்க, இடத்த பிடிச்சாங்க, பக்கத்து நாட்டை பிடிச்சாங்கங்கிறது அது வந்து நம்ம மாற்ற முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம், நம்ம அறிவியலாக சயின்ஸ் வளர்ந்துருக்கு, நம்ம சந்திரனுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஸ்பேஸ் இவ்வளோ தூரம் பண்ணுறோம். அப்போ நம்ம திங்கிங்கு கொஞ்சம் அறிவியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இது எனக்கு வந்து நான் வந்து ஒன்றும் ப்ரீச் பண்ணலை, நான் வந்து ஒன்றும் ஃபிலாசபிக்கலாக பேச விரும்பலை. பட் என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து வயலன்ஸே தெளிவாக வச்சு அப்படி தான் வைக்கணும் படத்தில் அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். நீங்கள் வந்து சொசைட்டியை கெடுக்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி பிக் திங் தட் யூ ஆர் டூயிங் டு த சொசைட்டி. யூஆர் ஸ்பாயிலிங் த சொசைட்டி டோட்டலாக. யங்ஸ்டர்ஸ் பூரா என்ன நினைப்பான், 16 வயசு 15 வயசில் அவனுக்கு என்ன தெரியும், அப்போ ஒரு தான் அடிக்கத்தான் வேணும் போருக்கு அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான். ஏன் நீ அப்படி ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு வர அவங்கள? அப்புறம் உக்ரைன் வரையும் அதையும் வச்சுக்கிட்டு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் யூஸ்லெஸ்ஸாக வேலை பார்க்குற மாதிரி நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னு கேட்குறேன். நான் உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது, உனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது சொசைட்டியில். நான் என்ன சொல்கிறேன், நீ ப்ரீச் பண்ண வேண்டாம், புத்தா காந்தி மாதிரி ஆக வேண்டாம், அட்லீஸ்ட் வயலன்ஸை குறைக்கலாம்ல. அது ஏன் இந்த வயலன்ஸை வச்சு இவ்வளோ தூரம் வச்சு எல்லாரையும் கெடுக்குறீங்க? அதனால என்னை பொறுத்தவரை ஏ சர்டிஃபிகேட்டு கொடுத்தது வந்து செக்ஸை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டார் கண்டிப்பாக. அதனால ஏ கொடுத்தது காரணம் வயலன்ஸ், மேக்ஸிமம் வயலன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த வயலன்ஸ் தேவையா? அப்போ ஏ கொடுத்தது சர்டிஃபிகேட் கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது, நான் படம் பார்க்கல, சொல்கிறேன். கண்டிப்பாக. அதனால நம்ம அதை பற்றி கொஸ்டின் பண்ண முடியாது. சென்சரை பற்றி இவங்க சன் பிக்சர்ஸ் எப்படி ஏ படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, ரஜினி சார் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. பட் வயலன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு பெர்மிசிபிளா? அதை ஏன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்? காசு சம்பாதிக்கணும் தான் சார், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய பர்சனல் வியூ இது. அவங்க எடுத்துக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு பேர் இருந்தால் நம்ம முடிஞ்சால் சொசைட்டிக்கு நல்லது கொஞ்சமாவது பண்ணணும். நல்லதே பண்ணாமல் கெடுதல் மட்டுமே பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸையும் எல்லாரையும் அடிங்கடா, ரத்தத்தை வரவைங்க, கத்தி வச்சு குத்து, அவனை மண்டையை ஓட, வெரி வெரி ராங், வெரி சீப். இட் இஸ் வெரி பார்பேரியன். நம்ம வந்து ஜங்கிளில் வாழலை, நம்ம சிங்கம் கிடையாது, புலியும் கிடையாது. மனிதர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து வாழணும், விட்டு கொடுத்து தான் வாழணும். அதனால தான் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸுக்குன்னு இவ்வளோ பண்ணுறாங்க. நம்மளும் முடிஞ்சது சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணலாமே சார். இந்த படம் ரிலீஸ் நெருங்கினதுக்கு அப்புறமா டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வருது சார். அஃபிஷியலாகவே அடுத்த ஸ்டேட்ஸ்லாம் சொல்கிறாங்க 1000 rupeesன்றது டேரெக்டாக அந்த தேட்டர்ஸே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி தேட்டரில் நம்மளால் வாங்க முடியாது, உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறமா வந்து 4000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. கேட்கும் போதே ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான், மை காட் தலையே சுற்றிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சினிமா வந்து நடத்தப்படுறது கொள்ளைக்காரங்களால தான். எல்லாருமே கொள்ளைக்காரன். ஒருத்தன் கூட உண்மையை சொல்ல மாட்டான், தெரியுமா? எவனா உண்மையை சொல்லுப்பானா அவங்களுக்கு? கண்டிப்பாக. அவன் எவனா இருக்கட்டும் சார், அவன் என்ன பொசிஷனில் இருக்கட்டும், எல்லாருமே பொய்க்காரங்க தான். ஸோ இது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு நம்ம யாரும் நிர்ணயிக்க முடியாது. தேட்டருக்காரன் பூரா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் அவன் தொழிலே ஏமாத்துறது தான். கரும முடிச்ச லைன் சார் இது. பாலிட்டிஷியன்ஸும் எந்த அளவு மோசமாக இருக்கானுங்களோ அந்தளவு மட்டமான ஒரு தொழில் இது. ஆனால் மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுனால அவங்க என்னத்தெல்லாம் ஒத்துக்கிறாங்க, எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறாங்க. எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பிளாக் விற்கிற மாதிரி தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திருத்தலாம் முடியாது சார், அவங்களெல்லாம் திருத்த முடியாது. திருடன் வந்து திருடனாக தான் இருப்பான். அவன் வந்து அவனுடைய அது பேசிக் ஆட்டிடியூடு. முல்லை மாதிரி பயில தான் இருப்பான். அதில் தான் அரசியலுக்கு வர்றான், சினிமா போடுறான். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் எதிர்பார்க்கறது நம்மளுடைய பைத்தியக்காரத்தனம். அதனால் அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம், அவங்களெல்லாம் திருத்த முடியாது. அதே மாதிரி அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா சார், இப்போ ஆடியோ லான்ச் ஆகட்டும், எல்லாரும் அங்கே பேசும்போது அவங்க ஒரு புத்தராவோ காந்தியாவோ பேசுகிறாங்க. பார்க்கும்போது எல்லாம் டபுள் கேம் தான், டபுள் ஸ்டாண்டர்டு தான். அவன் அந்த அளவு நல்ல பண்ணுறான்னா நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. கண்டிப்பாக. பட் எல்லாருமே அப்படி தான், டபுள் ஸ்டாண்டர்டு தான். சொசைட்டிக்கு ஒரு இமேஜ்,
தன்னுடைய வாழ்க்கை ஒரு இமேஜ் இப்படியே தான் பண்ணுறானுங்க. சினிமாவே அப்படி தான் இருக்குது. சினிமா மட்டும் இல்லை, எல்லோரும் அப்படி தான் இருக்குது. சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம திருத்தெல்லாம் முடியாது. மக்கள் தான் மாறணும். எப்படி இந்த மாதிரி முட்டாத்தனமாக ஓட்டு போட்டு 1000 வாங்கி ஓட்டை போட்டு இந்த மாதிரி சாவடிச்சுக்கிறானுங்களோ அவனை தண்ணி அடிக்கிற காசு கொடுத்தா ஓட்டை போட்டு போயிடுவான். ஏதாவது சிந்திக்கிறானே. ஸோ மக்கள் சிந்திச்சு திருந்த முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஒரு பாந்தி, ஒரு புத்தர், ஒரு இயேசு எல்லாம் வந்து திருத்த முடியாது அவங்களா திருந்தினா உண்டு. அவன் திருந்தவும் மாட்டான். மந்திரியே சொல்கிறார் தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போகணும். இதெல்லாம் உருப்பிடுமா நாடு? அதெல்லாம் அதனால் இதெல்லாம் உருப்படாது, நடக்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம இதை பற்றி பேசலாம் வேணாம் இன்ட்ரெஸ்டிங்காக. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கரெக்ட் தெம். அவனுங்க அப்படித்தான். அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அது இன்னும் போக போக மோசமாகும். தவிர நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பை எந்த மந்திரியுமோ எந்த கவர்மெண்ட்டுமோ கொடுக்கல. அவன் கொள்ளைக்காரனாக இருக்கிறது தான் கவர்மெண்ட்டு விரும்புகிறது. 1000 ரூபா வாங்கி ஓட்டு போடுறது தான் விரும்புது. எல்லாருக்கும் பவர் தான் வேணும். அவங்க எப்படி பவரை எடுக்கிறாங்கங்கிறது யாருக்கும் கவலை இல்லை. மக்கள் வந்து என்னை மாதிரி 10 பேர் புலம்பலாமே தவிர அவனுங்க ஒன்றும் தாட்டெல்லாம் திருத்த முடியாது. எந்த கட்சி ஆரம்பித்தாலும் திருத்த முடியாது. யாராலும் கட்சி ஆரம்பித்து உடனே திருத்திடலாம். வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுலாம் அப்படி தான் ஆயிடுச்சு. எவனையும் திருத்த முடியாது. மக்கள் அவங்களாம் மாறினா தான் உண்டு. அண்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சார் கலாநிதி மாறினா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா, அவர் ஒரு வசனங்களும் பேசும்போது ஒரு பக்கம் ரஜினியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் விஜய்க்கு அது பதிலடியாக இருக்கணுன்ற மாதிரியும் பேசுகிறாரு. அதனால கண்டிப்பாக கலாநிதி மாறினா ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக சோசியல் மீடியா அப்படி அது வந்து நியாயம் இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய படத்தை பற்றி பேசுகிற போது அவங்க ஏற்றி பேசிக்கிறதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம், அந்த நிறுவனம் தன்னுடைய படத்தை பற்றியோ தன்னுடைய ஹீரோவை பற்றியோ உயர்வாக தான் பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படி அவர் எதிர்பார்க்கலாம் இவர் இன்னொருத்தர் தாழ்த்துறாருன்னு? அது உங்களுடைய கற்பனை. உங்களுடைய கற்பனைக்கு சில பேர் பதில் சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அரசியல். கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்கள் கற்பனைக்கு கலாநிதி மாறன் பதில் சொல்ல முடியாது சார். அவருடைய இமேஜை, அவருடைய கம்பெனியின் இமேஜை, அவருடைய வருமானத்தை, ரஜினியை எப்படி புகழ்ந்து எப்படி மேலே ஏற்றி வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பிஸ்னஸ் மேன் தான் பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் அதை தான் பண்ணுவாங்க. பண்ணுறது தான் லாஜிக், கரெக்டு. ஸோ அதனால் யாரும் அவரை ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவர் நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. அவர் நாளைக்கு விஜய் வச்சு படம் எடுப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர் யாரை வேணால் வச்சு படம் எடுக்கலாம். வசதி இருக்குது, அவருக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மனிதனை வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து எனக்கு கரெக்டாக தோணலை. எனக்கு சண்டை வேண்டியவங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக பார்க்கல அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தோணலை. அவங்களுடைய இமேஜையும் அவங்களுடைய படத்தையும் மிகைப்படுத்தி பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் இன் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ளோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அவங்க அதை இன்ஃப்ளேட் பண்ணி சொல்கிறாங்க, என் படம் இப்போ இருக்கு அப்படி இருக்குனால தப்பு இல்லையே. அண்ட் அடுத்து அதே ஆடியோ லான்ச்சில் சார் ரஜினி சார் வந்து 2 விஷயம் பேசுகிறார். ஒரு விஷயம், நாகார்ஜுனோடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அஜித் அவர்கள் வந்து மங்காத்தால ஒரு டைலாக் பேசுவார், எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது, அப்படி ஒரு டைலாகாக இருக்கும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா லோகேஷ் வந்து மொத்தமாக ஒரு 5 படம் பண்ணியிருக்காரு. இல்லை மாநகரம், அதுக்கப்புறம் விக்ரம், கைதி, அதுக்கப்புறம் லியோ மாஸ்டர், 3 படத்தோட பேரை சொல்கிறாரு. விஜய் நடித்த இந்த லியோ மாஸ்டரும் தவிர்த்துறாரு. அதனால அவர் வந்து மறைமுகமாக அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் எதிர்த்து பேசுகிறாரு. இதுவும் தெரியல எனக்கு என்னென்னு. நான் வந்து இதை அவ்வளவு இதுவாக நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. சரி, இவங்க அஜித் ரசிகர் நம்ம படத்துக்கு வரணுங்கிறக்காக அவர் சொல்லி சார் எல்லாருமே சுயநலக்காரங்க. ரஜினி சுயநலக்காரர் இல்லையா? அது எப்படி சார்? சுயநலக்காரங்க தான். நானும் சுயநலக்காரன் தான், நீங்களும் சுயநலக்காரன். கண்டிப்பாக அந்த சுயநலத்தை நம்ம இங்கே வேடு ட்ரா லைன். சுயநலத்தை எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வசதிக்கு பேசிக்கிறாங்க. அதில் அடுத்தவனை ஹீழ்றாங்கன்னு நம்மளாக இமேஜின் பண்ணக்கூடாது. எனக்கு வேண்டியவனை நான் புகழ்றதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் அதை நம்ம குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு மீடியாவில் பேசுகிறதுக்கு பாயிண்ட் வேணுங்கிறதுக்காக விஜயை பற்றி சொல்ல அவனை சொல்கிறோம். அதனால் உங்கள் மீடியாவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அதை எதாவது நான் கான்ட்ரவர்சியாக பேசுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் கான்ட்ரவர்சி இல்லை. அவருக்கு தெரிஞ்ச படத்தை சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச பேரை சொல்லியிருக்காரு. அவருக்கு விஜய் மறந்துருக்கலாம் மீட்டிங்கில் இவ்வளவு கூட்டத்தில். அது எப்படி நம்ம மறந்தும் இருக்கலாம், இன்டென்ஷனாகவும் இருக்கலாம். நம்ம அவர் மனசுக்குள்ளே பூந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வி நீட் நாட் நம்ம அதை போய் கற்பனை பண்ணி அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை நம்ம வந்து பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவர் சொல்லியிருக்காரு, இது இருக்கலாம், நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கலாம். மக்களை வந்து இதுக்காக நம்ம ஃபோக்கஸ் திருப்ப வேண்டாம். படம் நல்லா இருந்தால் வந்து விழுந்து பார்க்க போகிறாங்க. படம் 100 நாளைக்கு ஓடப்போகுது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். நான் ஒரு சம்பாதிக்கார ஒருத்தர் அவரை அப்ரிஷியேட் பண்ணுவோம்.
விஷயம் தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணாரு, சம்பாதிக்கிறாரு, அவர் நல்லா இருக்கட்டும், இன்னும் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நல்ல மனசோட நம்ம இருப்போம். சார் ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆயிருக்கு. இந்த 50 வருஷத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் அவரை பல வாட்டி மீட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, உங்களுடைய அந்த நட்பு அப்படின்றது இருந்திருக்கும். அதாவது அவருடைய ஆரம்பமே வந்து பரட்டத்தில் அப்படி தள்ளி விட்டு வந்த ஸ்டைலே எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, அபூர்வ ஆங்கிலே. அதுக்கப்புறம் அவருடைய பரபரப்பான ஆக்ஷன்ஸு, அவருடைய நடை, அவருடைய ஹேர் ஸ்டைலை தள்ளி விடுறது, இந்த சிகரெட் தூக்கி போடுறது, அவருடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படி கழுத்து சிறுன்னு போடுவார். இதில் அந்த மாதிரி ஒரு நடிகர் எப்படி பண்ணால் மக்களுக்கு பிடிக்குங்கிறத தெரிஞ்சு அவர் பண்ணிட்டார். அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவர் சூப்பர் ஸ்டாராக வந்துட்டார். 50 வருஷம் எப்படி தாங்கினார் அப்படின்னா அதுக்கு வெறும் நடிக்கிறது மட்டும் காரணம் அல்ல, அடிஷ்னலாக நடிக்கிறது முக்கியமான காரணம் தான் கூட அடிஷ்னலாக என்னென்னா அவருடைய இமேஜை வந்து அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. தான் நல்லவன் மாதிரி கரெக்டாக சொல்லி இதை எல்லாரும் டெய்லி நடிக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் ஓரளவுக்கு தன்னுடைய இமேஜை வந்து எப்படி காப்பாற்றணுங்கிற தெரிஞ்சு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக தன்னுடைய படம் வர்றபோது ஒரு நல்ல மேட்டர் பேசுவார், படத்தை ப்ரொமோட் பண்ணிக்குவார், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரத்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் நகர்த்தி. ஸோ அது எல்லாரும் அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க சாமர்த்தியமாக தீதும் நன்றும் பிறதர வாரா. கண்டிப்பாக சார். அவருடைய இமேஜை கரெக்டாக பண்ணி கரெக்டாக வந்து காயை நகர்த்தி கரெக்டாக நடித்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பேரை வாங்கி எல்லாரோடையும் நல்ல விதமாக பழகி தன் மனிதாபிமானம் மிக்க ஆள், என்னுடைய மனிதாபிமானம் வந்து நிஜமாகவே நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரீச் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் கூட மனிதாபிமானம் இருக்கலாம், என்ன விதத்தை அவருக்கு தெரியும், அதனால ரீச் பண்ணுற அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக அவர் காய் நகர்த்திட்டாரு. எம்ஜிஆர் எப்படி பண்ணிக்கிட்டாரு தான் நல்லவனுங்கிறத, அந்த ரஜினி சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டாரு. நிறைய டாக்டர் அப்படி பண்ணிக்கிறீங்க, தன்னை கரெக்டாக முன்னிறுத்தி ப்ரொமோட் பண்ணி தன்னை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி 50 வருஷம் நல்லபடியாக அவர் நடத்தி சர்வைவ் ஆகிட்டார். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இருக்கார். ஸோ அவருடைய கெட்டிக்காரத்தனம், அவருடைய புத்திசாலித்தனம்.